மேஷ ராசியில இந்த மேஷ வீட்டுல ராகு இருக்கிறாருன்னா எப்பொழுது இந்த ராகு வலுவாக இருக்கிறார். பொதுவான கூற்று, மேஷ வீட்லயோ ரிஷப வீட்லயோ கடக வீடு கன்னி வீடு மகர வீட்டுல இருந்தாலும் ராகு யோகம்னு சொல்லிடுறோம். அது போல உபஜய பாவமான 3, 6, 10, 11 ராகு இருந்தா யோகம்னு சொல்லிடுறோம். சுபர்கள் பார்த்தா யோகம்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு பொதுவான விதிதான். அதெல்லாம் இருந்தா யோகம் தான். ஒரு மனிதர் சாதாரண மனிதராக தாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 10 பேருக்கு தெரிஞ்ச நபரா இருப்பார். அவ்வளவுதான் இருக்கும் நல்ல யோக நிலையில இருந்தா. ஆனா இந்த விதி இருந்தா தான் ஜாதகருக்கு பெரிதும் ராகு வேலை செய்யும். யோகமா இருந்தாலும் அவயோகமா இருந்தாலும். அந்த வகையில மேஷத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு எப்பொழுது வலுப்பெறுவார்? விதியின் அடிப்படையில செவ்வாய் வலுப்பெறணும். செவ்வாய் வலுப்பெற்றாதான் ராகு வலு. செவ்வாய் வலு பெற வேண்டும். செவ்வாய் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தா தான் வேண்டும். இந்த ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். செவ்வாய் எப்படி எல்லாம் வலுப்பெற முடியும்? செவ்வாய் இங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கலாம், அல்லது இங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கலாம், அல்லது இங்க உச்சம் பெற்று அமர்ந்திருக்கலாம், இல்ல நீச பக்கத்துல இருக்கலாம். அதாவது செவ்வாய் இங்க இருந்தாருன்னா சந்திரன் இங்க ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது சந்திரன் உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது சந்திரனோட நீசம் பெற்ற சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம், இல்ல இங்க மேஷத்துல சந்திரன் இருக்கலாம். அப்ப செவ்வாய் ஏதேனும் ஒரு வகையில ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நீசபங்கம் பெற்றோ இருக்கணும். அடுத்த விதியாக பரிவர்த்தனை. செவ்வாயோட அமர்வு வேறொரு வீட்டுல, உதாரணத்திற்கு சொல்லணும்னா எப்படி பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம்? மேஷம கும்பத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா இங்க சனி பகவான் இங்கு விருச்சகத்திலோ அல்லது மேஷத்திலோ இருந்து பரிவர்த்தனை கிரகங்கள்ல பரிவர்த்தனை அமைவுகள்ல இருக்கணும். பரிவர்த்தனைகள் அமைவுகள்ல இருந்தா தான் இந்த செவ்வாய் வலுக்கிறாருன்னு அர்த்தம். விதி ஆட்சி உச்சம் அல்லது நீச பங்கத்துல இருக்கணும். அடுத்ததாக திக்பலம் 10ஆம் இடத்துல, பொதுவாக 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் இருந்தால் 10லே செவ்வாய் இருந்தாலும் திக்பலம். அங்க ஆட்சி உச்ச பலம் இருக்கிறதுனால 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீசபங்கம் பெற்று திக்பலம் பெற்று, அடுத்ததாக பரிவர்த்தனை பெற்று, இந்த பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் வலு. பரிவர்த்தனையில செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பரிவர்த்தனையில இருக்க வேண்டும். இந்த விதியில இருந்தா மட்டும்தான் இந்த ராகு வலுத்திருக்கிறார். மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இப்பொழுதுதான் வலுக்கிறார். இல்லைன்னா அவர் வலுக்கிறது இல்லை. அல்ல இன்னொரு ஆப்ஷன்ல வர்க்கோத்தமம். செவ்வாய் வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் இது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில பார்க்கப்படுகிறது. ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாரோ எளிதில புரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்துல ராசியில செவ்வாய் இருக்கிற இடத்திலே அம்சத்திலே இருந்தாருன்னா அதுதான் வர்க்கோத்தமம். இந்த நிலைகளில் இருந்தால் மட்டும்தான் இந்த ராகு வலுத்திருக்கிறார். மேஷ வீட்டுல இருக்கிற உங்களுடைய ராகு நல்ல பலனை செய்ய போகிறார். அதன் பிறகுதான் அவர் இணைந்த பார்த்த லக்ன ஆதிபத்தியத்தின் அடிப்படையில பலன் செய்வார். இந்த விதியில மேஷத்துல இருக்கக்கூடிய ராகு இருந்தா தான் உங்க ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். இல்லை என்றால் ராகு வலுவரலன்னு அர்த்தம். யோகமா ராகு தசை பெருசா இருக்குன்னு சொன்னாங்களே நல்லது செய்யலையே அப்படின்ற விதிக்கு காரணம் இதுதான். அப்போ இப்பொழுதுதான் ராகு வலுக்கிறார். மேஷத்தில் உள்ள ராகு இந்த விதிகள்ல இருந்தா தான் வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். இல்ல